கிஷோரும் நிதியும் காரில் புறப்பட்டு எப்படியாவது இந்த மலைப்பகுதியை விட்டு வெளியேற வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். கிஷோர் ஒரு கட்டத்தில் மலையேறி பார்த்தபோது கடந்த முறை தெரிந்த பாதைகளெல்லாம் மறைந்திருந்தன. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பயணத்தை தொடர வேண்டிதான் இருந்தது. அப்படி ஒரு கட்டத்தில் போனபோது பாதைகளெல்லாம் சரிவது போல ஒரு மாயம் நடந்தது. சட்டென போய் கார் ஒரு மரத்தில் மோதிவிட்டது. கொஞ்ச நேரம் கிஷோர் நினைவிழந்து விட்டான். அவனுக்கு விழிப்பு வந்தபோது காரில் நிதி மயங்கி கிடந்தாள். அவள் தலையில் லேசாக அடிபட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பதறிப்போய் அவளை எழுப்ப முயன்றான் கிஷோர். ஆனால் அவளுக்கு முழிப்பு வரவே இல்லை. ரொம்பவே கடினமான சூழல். அவளை காப்பாற்றுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று தேடினான் கிஷோர். காருக்குள் ஏதேனும் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கிறதா என்று தேடி பார்த்தான் கிஷோர். பின் சீட்டில் நிதியின் ஹேண்ட்பேக் இருந்தது. அதற்குள் கிஷோர் எதிர்பார்த்தது போலவே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருந்தது. அதை பயன்படுத்தி அவர்களுடைய காயத்துக்கு மருந்திட்டான் கிஷோர். அப்போது கூட நிதி விழிக்கவில்லை. சரி, அவள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும், அவளை எழுப்ப வேண்டாம் என்று நினைத்து விட்டுவிட்டான். கிஷோருக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது. முதலில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்று அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சாலையில் எந்த கோளாறும் தென்படவில்லை. ஆனால் கிஷோருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது மட்டும் நினைவில் இருந்தது. சாலை கிட்டத்தட்ட சாய்ந்து விட்டது போல ஒரு உணர்வு. அதாவது காலுக்கு கீழே இருந்து ஈர்ப்பு விசை பக்கவாட்டில் காரை இழுப்பது போன்ற ஒரு சின்ன உணர்வு. ஆரம்பத்தில் அது ஒரு பொய் உணர்வு போல தோற்றமளித்தது. திடீரென நிஜமாக மாறியது. பிறகு அந்த வாகனம் மரத்தை நோக்கி தூக்கி வீசப்பட்டது. கிஷோர் கிட்டத்தட்ட அது வானத்தை நோக்கி வீசப்பட்டது போல உணர்ந்தான். எப்படி இது சாத்தியம்? எனக்கு நல்லாவே தெரியும், இதில் கண்டிப்பாக ஏதோ மாயாஜால சக்தி சம்மந்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நான் கண்டிப்பாக இந்த ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். நிதி கண்டிப்பாக வண்டியை தப்பாக ஓட்டலை. அவள் சரியாக தான் போய்கிட்டு இருந்தா. என்னால் உணர முடிஞ்ச அந்த ஃபோர்ஸ் தான் எங்களை தூக்கி வீசியிருக்கணும். ஆனால் எப்படி இதெல்லாம் யார் பண்ணது என்று கிஷோர் யோசித்தான். அவனுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. ஒருவேளை மந்திர சக்தி உள்ள யாரேனும் இப்போது வந்து தனக்கு ஆபத்து விளைவிக்கப் போகிறார்களா என்று கிஷோர் எண்ணி பார்த்தான். ஆனால் கிஷோர் அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து பார்த்து விட்டான். அப்படி யாருமே வரவில்லை. அப்படியாக முதலில் மாயாஜால விஷயங்களால் நிகழ்ந்த விபத்து தற்செயலாகத்தான் நிகழ்ந்தது என்று கிஷோர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். கிஷோருக்கு ஏதோ எரிகிற வாசனை வந்தது. பட்டன நினைவு வந்து ஓடி போய் காருக்குள் இருந்த நிதியை தூக்கி கொண்டு தூரமாக ஓடினான். அவன் நகர்ந்த சில வினாடிகளில் கார் வெடித்து சிதறியது. கார் மொத்தமாக சேதமாகிவிட்டது. அந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கான நம்பிக்கை முற்றிலுமாக போய்விட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவளுக்கு தான் அடிபட்டிருக்கு, எனக்கு இல்லை. இவளை முதுகில் தூக்கிட்டு என்னால் நடக்க முடியும், ஓட முடியும். இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனால் என்னோட கவலை என்னன்னா, இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு தெரியல. இந்த காடும் மலையும் ஏதோ சாபத்தோட அடையாளம்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் யாரால் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல. இது இந்த இடத்துக்கு மேலே இருக்கிற சாபமா இல்லை இதுக்கு பின்னாடி யாரோ இருந்துட்டு பண்ணுற சாபமானு எனக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் என்ன மாதிரியான ஆபத்து வேணாலும் நடக்கலாம். இங்கிருந்து கஷ்டப்பட்டு வெளியேறதை மட்டும்தான் நான் யோசிச்சாகும் என்று கிஷோர் தனக்குள் சொல்லிக்கொண்டார். கொஞ்சம் யோசிக்காமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தான். அப்போது வானத்தில் ஒரு பெரிய மின்னல் சிதறி அந்த இடத்தில் ஒளி பாயச் செய்தது. அந்த ஒளியால் அதுவரை கிஷோரின் கவனம் போகாத ஒரு இடத்துக்கு அவனது பார்வை முதல் முறையாக திரும்பியது. கிஷோர் மின்னல் வெட்டி முடிந்ததும் அவன் வானை நோக்கி அண்ணாந்து பார்த்தான். அப்போது ஒரு மலை உச்சியில் ஒரு கோட்டை இருப்பதை பார்த்தான். அதன் மேலே பல மின்னல் கீற்றுகள் உடைந்து சிதறிக் கொண்டிருந்தன. கிஷோருக்கு லேசாக ஒரு சந்தோஷம் வந்தது. அப்பாடி, இவ்வளோ தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு வீடு கண்ணில் படுது. அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பாக அதில் ஆள் இருக்காங்க. யார் இந்த நட்டநடு காட்டில் மலை உச்சியில் போய் இப்படி ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்க முடியும்? நியாயமாக அந்த கேள்வியை கேட்கவே கூடாது. அப்போ லூனா மாளிகையை மட்டும் எப்படி உருவாச்சான்? சரி, இப்போதைக்கு நமக்கு உதவி கிடைக்க போகுதுன்னு மட்டும் சந்தோஷப்படலாம் என்று சொல்லிவிட்டு கிஷோர் நிதியை தூக்கி கொண்டு அந்த கோட்டைக்கு போக வழியை தேடினான். வழி ரொம்ப எளிதாகவே இருந்தது. மலை உச்சிக்கு போவதற்கு மலையிலேயே படிக்கட்டு வெட்டி வைத்திருந்தார்கள். பெரிய பாறை கற்களை ஒழுங்காக செதுக்கி படிக்கட்டுகளாக உருவாக்கி இருந்தார்கள். கிஷோர் வேக வேகமாக அந்த படிக்கட்டுகளெல்லாம் நடந்து தீர்த்து அதன் உச்சிக்கு போய்விட்டான்.
அங்கு ஒரு பெரிய அரண்மனை அவன் கண்முன்னால் பிரம்மாண்டமாக நின்றது. அதன் பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொள்ள அவனது இரு கண்கள் போதவில்லை என்று தோன்றியது கிஷோருக்கு. அதன் அழகை கண்டு உறைந்து நின்ற அவனுக்கு சட்டென அடித்த மின்னல் விழிப்பை கொடுத்தது. அவன் ஓடிப்போய் அந்த பிரம்மாண்டமான கதவுக்கு முன்னால் நின்றான். அழைப்பு மணி ஏதும் இல்லை. அந்த வீடு பழமையான தோற்றம் கொண்டிருந்தது. ஒரு புலியின் வாயில் ஒரு வளையம் இருந்தது. அதை ஓங்கிதான் தட்ட வேண்டும் போல தெரிந்தது. நிதியை ஓரமாக படுக்க வைத்துவிட்டு கிஷோர் அந்த வளையத்தை வைத்து கதவை தட்ட முயன்றான். ஆனால் அந்த வளையம் மிகவும் கனமாக இருந்தது. கஷ்டப்பட்டு அதை இழுத்து ஓங்கி கதவில் அடிக்கச் செய்தான். அது பெரிய ஒலியாக இருந்தது. அந்த கோட்டை முழுவதும் அந்த சத்தம் எதிரொலிப்பது போல கேட்டது. அவனுக்கு ஒரு கிணற்றுக்குள் கல் பயணிப்பது போல அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டே வந்தது. அப்போது பிரம்மாண்டமான அந்த கதவு திறந்து கொண்டது. கிஷோர் ஒரு திடகார்தரமான ஆள் அந்த கதவை வந்து திறப்பார் என்று எதிர்பார்த்தான். ஏனென்றால் கதவு அவ்வளவு பெரியதாக இருந்தது. ஆனால் திறந்தது ஒரு வயதான பெண்மணி. அவளுக்கு தலைமுடி மட்டும் நரைத்திருந்தது. முழங்கால் நீளமுள்ள ஒரு மிடி அணிந்திருந்தாள். அது பழுப்பு நிறத்தில் இருந்தது. தலைமுடியில் தெரிந்த வயது முகத்தில் தெரியவில்லை. அந்த பெண் கதவை திறந்தாலே ஒழிய ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் கண்கள் மட்டும் மாறி மாறி கிஷோரையும் அவன் அழைத்து வந்த அந்த பெண்ணையும் பார்த்தது. மேடம் ப்ளீஸ், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த காட்டில் நாங்கள் 2 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக வழி தெரியல. மலைக்கு கீழே இருக்கிற ரோட்டில் வந்துட்டு இருந்தப்போ எங்கள் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வெடித்து சிதறி டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? உங்கள் அரண்மனையில் ஃபோன் ஏதாவது இருக்குமா? தயவு செஞ்சு எங்களை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்று சொன்னான் கிஷோர். அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒன்றுமே ஆகாது. இங்கேருந்து வெளியே போகிறத பற்றி நாம் காலையில் பார்த்துக்கலாம். முதல்ல உள்ளே வாங்க, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் மருந்து போடுறேன் என்று சொல்லி அந்த நரைமுடிக்காரி அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். கிஷோருக்கு அந்த பெண்ணின் குரலை கேட்க வியப்பாக இருந்தது. அவள் தலைமுடி மட்டுமே நரைத்திருந்ததை ஒழிய முக சாயலோ குரலோ ஒரு வயதானவர்களுடையதைப் போல தெரியவில்லை. பதிலாக ஒரு சிறு பெண்ணுடையதைப் போல தோன்றியது. திரும்ப யோசித்து பார்த்தால் அவளது தோற்றம் சற்று பயமுறுத்துவதாகவே இருந்ததென்றாலும் உதவிக்கு கரம் நீட்ட வேற யாரும் கிடையாது. அவளைத்தான் பின்தொடர்ந்தாக வேண்டும். கிஷோர் நிதியை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். முன்னே சென்ற அந்த நரைமுடிக்காரியை காணவில்லை. அந்த பிரம்மாண்டமான அரண்மனை கிஷோரின் கண் முன்னால் விரிந்தது. அது என்னதான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒளி அதற்குள் இருக்கவில்லை. ஆனால் அந்த இருட்டிலும் அது ஒரு கோரமான பிரம்மாண்டத்தை கொண்டு இருந்தது. அளவுதான் பெரியதே தவிர அது நெடுநாட்கள் பயன்படுத்தப்படாதது போல இருந்தது. அரண்மனையில் அதிக நபர்கள் இல்லை என்பதை கிஷோர் புரிந்து கொண்டான். வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு 40 அறைகளாவது இருக்கக்கூடும் போல அவனுக்கு தெரிந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தால் ஒரே ஒரு ஆள் நடமாட்டம் மட்டும்தான். அது மட்டுமில்லாமல் அரண்மனையின் உள்புறம் சில இடங்களில் மட்டுமே சுத்தமாக இருந்தது. மற்ற இடங்கள் எல்லாமே தூசு படிந்தும் வலை பிடித்தும் கிடந்தது. அம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று கேட்டான் கிஷோர். இதோ இருக்கேன்பா, மருந்து எடுத்துகிட்டு வர போயிருந்தேன் என்று பின்னால் இருந்து வந்தாள் அந்த நரைமுடிக்காரி. அவள் நிதியின் தலையில் கட்டப்பட்டிருந்த கட்டை அவிழ்த்து அவளுக்கு மருந்து போடத் தொடங்கினாள். கிஷோரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மேடம், இந்த அரண்மனைக்குள்ளே ஃபோன் இருக்கா? நான் அவசரமாக ஒரு ஃபோன் கால் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச யாருக்காவது சொன்னாலாவது அவங்க இங்கே வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க என்று சொன்னான் கிஷோர். தம்பி, இந்த வீட்டுக்குள்ளே ஃபோன் இருக்குது. ஆனால் அது ரிப்பேர் ஆகி ரொம்ப வருஷமாச்சு. அதை நான் சரி பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுத்ததில்லை. ஏன்னா எனக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த உலகத்திலேயே இந்த அரண்மனைக்குள்ளே மட்டும்தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். வெளி உலகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பு வேண்டான்னு இப்படி ஒரு தனி அரண்மனையில் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உதவி பண்ண முடியாததுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடை நான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க என்று சொன்னாள் அந்த நரைமுடிக்காரி. கிஷோருக்கு சலிப்பாக இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. 2 நாட்களுக்கு தேடி சரியான ஒரு தங்கிடம் கூட கிடைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கண்ணில் பட்ட வீடுகளெல்லாம் ஆட்கள் இல்லாமல் இருந்தது. அது உண்மையிலேயே அந்த இடத்தை மிகவும் பயமுறுத்தக்கூடியதாக மாற்றியது. ஆனால் இங்கே ஒரு அரண்மனையில் குறைந்தது ஒரு ஆளாவது இருப்பது அவனை சந்தோஷப்படுத்தியது.
அதே நேரம் அந்த நரைமுடி உள்ளவள் இன்னும் சில பேர் அந்த அரண்மனைக்குள் இருப்பது போல சொல்லுகிறாள். அதுவும் அவனுக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது. நிதிக்கு மருந்து போட்டு முடித்தாள் அந்த நரைமுடி உள்ளவள். கிஷோர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளை கவனிக்கவில்லை. அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தின் விரிவை தன் பார்வையால் அளந்து கொண்டிருந்தான். அங்கே சில பழைய பெரிய ஓவியங்கள் கிஷோர் அதிசயிக்கும்படி இருந்தன. அங்கு சிலைகளும் இருந்தன. ஒரு போட்டோ கூட இல்லை. ஆனால் ஓவியங்கள் என்பது கிஷோருக்கு வியப்பை தந்தது. மேடம், எப்படி இந்த வீட்டில் வெறும் ஓவியங்கள் மட்டுமே இருக்கு, போட்டோ எதுவுமே இல்லையே என்று கேட்டான் கிஷோர். அது ஒரு பெரிய கதை. நாங்கள் இந்தியன்ஸ் இல்லை, ஆங்கிலோ இண்டியன்ஸ். எங்கள் தாத்தா ஹாவர்ட் கார்ட்டர் பிரிட்டிஷ் சோல்ஜராக இருந்தவர். அவர் ட்ரினோமெட்ரிக்கல் சர்வேன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இருந்தார். இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய மலைகளையும் அளக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பயணப்பட்டது. அதில் அவர் ஒரு ஆளாக இருந்தார். அவங்க இந்த பகுதியில் இருக்கிற மலைகளை அளக்கும்போது எங்கள் தாத்தா ஹாவர்ட் அந்த மலைப்பகுதிகள் நடுவில் தொலைஞ்சு காணாமல் போயிட்டார். காட்டில் முடிஞ்ச அளவு வேட்டையாடியும் கிடைச்ச பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் இங்கே வாழ்ந்த ஒரு காட்டுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி தான் எங்களோட குடும்பம் வழி வழியாக வந்தது. முன்னாடி அரண்மனை இவ்வளோ காலியாக இருக்காது. எங்களுக்கு ஏகப்பட்ட சகோதர சகோதரிங்க இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த சில பிரச்சனைகளால் என்னை தவிர இப்போ இந்த அரண்மனைக்குள்ளே யாருமே இல்லை. எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் பரம்பரையை ஞாபகப்படுத்தும் இந்த வீட்டை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இங்கேயே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இந்த வீடு தான் என்னுடைய வாழ்க்கை, உலகம் எல்லாமே ஆயிடுச்சு என்று சொன்னாள் அந்த வயதானவள். கிஷோருக்கு அதை கேட்டு திகைப்பாக இருந்தது. என்னம்மா சொல்கிறீங்க? இந்த அரண்மனை தான் உங்கள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டீங்களா? கேட்கவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த உலகம் எவ்வளோ பெருசு. இந்த ஒரு கோட்டை தான் உங்களோட வீடுன்னு நினச்சிங்கன்னா எப்படி? அப்புறம் உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வேற சொல்கிறீங்க. அந்த தனிமையை எப்படி சமாளிச்சிங்க? நிஜமாவே இங்கே தனியாக தான் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் யாரோ இருக்கிறதா சொன்னீங்க என்று கேட்டான் கிஷோர். அப்படியா நான் சொன்னேன்? என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே என்னை தவிர வேறு யாருமே இல்லை. எனக்கு வயசாயிட்டு வர்றதுனால நான் எப்போவுமே பழைய ஞாபகத்தில் இருப்பேன். அதனால் முன்னே என் கூட இருந்த சகோதர சகோதரிகளை இப்போ இருக்கிற மாதிரியே நான் கற்பனை பண்ணிப்பேன். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நானாக பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதுக்குன்னு நீங்கள் என்னை பைத்தியம்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு தான் வயசாகுது இல்லையா? எந்த காலத்தையும் விட தனிமை இந்த காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த பக்கமாக அதிகமாக வெளியாட்கள் வரமாட்டாங்க. வந்து குறைஞ்சது 20 வருஷம் இருக்கும். நீங்கள் வந்து கதவை தட்டின உடனே அந்த சத்தத்தை கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏதோ யமன்தான் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்காருன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல. ஆனால் வெளியாட்களை நேரில் சந்திக்கிறது கூட ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது என்று சொன்னாள் அந்த பாட்டி. கிஷோருக்கு இவ்வளவு கதையை கேட்டு ரொம்பவே சோர்வாக இருந்தது. எப்படி ஒருத்தி இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக இருக்க முடியுது? என்னதான் வீடு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இத்தனை தனிமையாலாம் ஒரு ஆள் பயந்துருக்கக்கூடாது. இந்த வீடு கிடக்கட்டும் என்று அவளது மற்ற சகோதரர்கள் சகோதரிகளைப் போல அவளும் இங்கே இருந்து வெளியேறி இருக்க வேண்டும் என்று கிஷோர் நினைத்தான். ஆனால் அவளிடம் சொல்ல தோன்றவில்லை. தம்பி, உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா டேபிளில் வந்து உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் வேட்டையாடலாம் தெரியும். என்னோட தாத்தாவோட துப்பாக்கி இப்போ கூட வேலை செய்யுது. நான் சில காட்டு விலங்குகளை வேட்டையாடி அப்பப்போ சமையல் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி நான் காட்டு பன்னியோட கறியை சமைச்சிருக்கேன். உங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்றதுல ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் என்றாள் அந்த முதியவள். இல்லை பாட்டி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பசி இல்லை. எனக்கு முதல்ல நிதி முழிக்கணும், அவ்வளோதான் என்று சொன்னான் கிஷோர். நிதி சொல்லி வைத்தார் போல கண் விழித்து கொண்டாள். கிஷோரும் நிதியும் காரில் போய்கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது. நிதிக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருகிறது. காப்பாற்ற யாருமே இல்லை என்று நினைத்த அந்த சூழலில் கிஷோரின் கண்ணில் தென்படுகிறது ஒரு அரண்மனை. நிதியை தூக்கி கொண்டு அங்கே செல்கிறான். அங்கே முடி நரைத்த இளம் முகம் கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் நிதியின் காயத்திற்கு மருந்து போடுகிறாள். அது மட்டுமில்லாமல் அந்த அரண்மனையின் வரலாறு பற்றி சொல்கிறாள். கிஷோருக்கு ஒரு அச்சுறுத்தலான உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து நிதி விழித்துக் கொள்கிறாள். கிஷோர், நமக்கு என்னாச்சு? நம்ம இன்னுமா சாகாமல் இருக்கோம்? கண்டிப்பாக அந்த மரத்தில் போய் மோதும் போது நம்ம செத்து போயிட்டோன்னு தான் நினச்சேன். எப்படி நாம் இங்கே இருக்கோம்? இது எந்த இடம்? நம்ம அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டோமா என்று கிஷோரை பார்த்து கேட்டாள் நிதி. இல்லை நிதி, பதட்டப்படாத. நாம் இன்னும் அந்த காட்டை விட்டு வெளியே போகலை. இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு தங்குற இடம் இருக்குமான்னு நாம் கவலைப்பட்டு தேடணும் இல்லையா?
சரியாக நமக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோட்டை கண்ணுக்கு தெரிஞ்சுது. அங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே சாப்பாடு இருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம வெளியே கம்யூனிகேட் பண்ண ஃபோன் இல்லை. அதான் பிரச்சனை. பட் இப்போதைக்கு இங்கே ஒரு ஆள் இருக்கிறதே நமக்கு பெரிய சந்தோஷம்தான் என்று சொன்னான் கிஷோர். கிஷோர் இதை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் நிதி அந்த இடத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இடம் மிகவும் பிரம்மாண்டமாக தோன்றியது. அவளுக்கு அதே நேரத்தில் இது ஒரு பேய் வீடு போன்ற அச்சுறுத்தலையும் கொடுத்தது. கிஷோர், சத்தியமா இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணலையா என்று கேட்டாள் நிதி. அப்படிலாம் பேசாத நிதி. யாருமே இல்லாத சமயத்தில் இவங்க தான் நமக்கு உதவி பண்ணாங்க. அவங்க வீட்டை பார்த்து பேய் வீடுன்னெலாம் சொல்லாத. இவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த வீடு அந்த மாதிரி தோணுதோ என்னமோ என்று சொன்னான் கிஷோர். ஒரு வார்த்தை பேசினா கூட எக்கோ அடிக்குது. எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது. இங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே எப்போ போகலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாள் நிதி. நிதி, என்ன வார்த்தை பேசுகிற? நமக்கு இந்த வீடு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவ்வளோதான், நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். நல்ல வேலையாக இங்கே இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. உதவி செஞ்சவங்க வீட்டை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசாத. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நம்மளால் வெளியே போக முடியாது. உன்னோட கார் பற்றி எரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வெளியே போனோன்னா காட்டு மிருகங்கள் தான் நம்மளை சாப்பிடும் என்று சொன்னான் கிஷோர். அதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போனாள் நிதி. அவளால் தன்னுடைய கார் எரிந்து போனதை நம்பவே முடியவில்லை. கிஷோர், எங்கள் அப்பா என்னை சும்மாவே கொண்டுடுவார். இப்போ நீ கார் வேற எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிற. அவ்வளோதான், அந்த ஆள் என்னை கழுமரத்தில் தான் ஏற்றுவார். நான் கிட்டத்தட்ட சாகவே போகிறேன் என்று சொன்னாள் நிதி. இப்போ நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம்? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் இயல்பு தான். நாம் 2 நாளாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். வழி தெரியாமல் காடு மலை மேலெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு டயர்ட்னஸில் ஸ்லிப் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது. தப்பு ஏதாவது நடக்க தான் செய்யும். அதுக்கு எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நீ உன் கார் போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறதுனால இங்கே எந்த நல்லதுமே நடக்க போகிறதில்ல. இப்போதைக்கு நமக்கு இங்கே தங்க இடம் கிடச்சிருக்கு. வெளியில் வேற மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்லாம். நீ போய் முதல்ல சாப்பிடு. நாளைக்கு நாம் இங்கிருந்து எப்படி போகிறதுன்றதை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னான் கிஷோர். ரொம்ப நேரமாக சமாதானமாகாமல் இருந்தாள் நிதி. அவளை அழைத்து கொண்டு போய் டேபிளில் உட்கார வைத்து சாப்பாடு எடுத்து வைத்தான் கிஷோர். அவள் அந்த அரண்மனையில் இருந்த நரைத்த முடிவுள்ள பெண்ணையே அப்போது பார்த்து கொண்டிருந்தாள். எடுத்து வைத்த இறைச்சி துண்டுகளை பார்த்து, இது என்ன என்று கேட்டாள். பன்றி கறி என்று சொன்னதும் அவள் அதிர்ந்து போனாள். நான் இது அவ்வளோவா சாப்பிட்டது கிடையாது. பட் ரொம்ப பசிக்குது, வேறு வழி இல்லை. வேற எதுவும் சாப்பிட இல்லையா? வெஜிடேரியன் எதுவும் கிடையாதா என்று கேட்டாள் நிதி. இங்கே வெஜிடேரியன் எல்லாம் அதிகமாக கிடைக்காதுங்க. அதுவும் காட்டுக்குள்ளே இருக்கிற சில தெரியாத இலை தாவரங்கள் கீரையெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்கானது. அதனால தான் எப்போவுமே நான்வெஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது நமக்கு சுவையாகவும் இருக்கும், சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். இன்றைக்கி ராத்திரி இதை தவிர வேறு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்துக்கு காட்டுக்கு போனால் கண்டிப்பாக நாம் தான் ஏதாவது மிருகத்துக்கு இரையாகணும். தயவு செஞ்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க என்று சொன்னாள் அந்த நரைமுடிக்காரி. சாரி மேடம், உங்கள் பேரை நான் கேட்கவே இல்லை என்று கேட்டான் கிஷோர். என் பேர் லில்லி என்றாள் அந்த நரைமுடிக்காரி. லில்லி, நிஜமாவே எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்குது. இத்தனை வருஷம் எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே தனியாக இருக்கீங்க? போர் அடிக்காதா? என்னால் 1 மாதம் கூட இந்த மாதிரி தனிமையில் உட்காந்துருக்க முடியாது. ஆளை விடுங்கடான்னு எப்படியாவது அடித்து பிடிச்சி வெளியே கிளம்பிடுவேன். நீங்கள் உங்கள் பரம்பரையோட நினைவுகளில் தங்கியிருக்கணுங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ கூட நீங்கள் இங்கே இருக்கிறத என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப பெருசு இல்லையா? உலகமும் ரொம்ப பெருசு. நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்று சொன்னான் கிஷோர். அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க கிஷோர், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இதை பற்றி எந்த விதமான கவலையும் வரல. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த போரும் அடிக்காது. அப்பப்போ இந்த வழியில் யாராவது தவறி போய் இங்கே வர்றது உண்டு. அவங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். அவங்க மூலமாக இந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னெலாம் நினைக்காதீங்க. போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி இங்கே வழி தப்பி வந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு டச் ஃபோன் பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ அதை விட நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கலாம். பார்த்தீங்களா, அப்டேட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அது கூட எனக்கு அவங்க கிட்டேருந்து வந்தது தான். எனக்கு ஏகப்பட்ட ஹாபீஸ் இருக்குது. நான் காலையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போவேன். அது எனக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி.
இந்த கற்களை நல்லா உருண்டையாக உருவாக்கி வச்சுப்பேன். அதைத்தான் நான் வேட்டைக்கு பயன்படுத்துவேன். அப்புறமா இந்த பெரிய காடு மலைகளும் அதிகப்படியான உயிர்கள் இருக்கிற ஒரு இடம். அதனால் விதவிதமான நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கேருந்து கிடைக்கும். என்கிட்ட ஏகப்பட்ட பழைய கால சமையல் குறிப்புகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி புதுசாக என்ன சமைக்கலாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். ஸோ இந்த காட்டையும் இந்த சூழலையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது பன்றிக்கறியை பார்த்து சாப்பிட்றதுக்கு தயங்குறீங்க இல்லையா? ஆக்சுவலி இது நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றது மாதிரி இருக்காது. இதை நான் ரொம்ப ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் இந்த ரெசிப்பியை நான் முயற்சி பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் தைரியமாக அதை டேஸ்ட் பண்ணலாம். இல்லை பன்றி சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்நேரத்துக்கு நமக்கு வேறு எதுவும் கிடைக்காது என்று சொன்னாள் லில்லி. பன்றிக்கறியை பார்த்து தயங்கியபடியே இருந்தாள் நிதி. ஆனால் கிஷோர் பட்டன டேபிளில் உட்கார்ந்து அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அத்தனை நேரம் பசியில்லை என்று சாதித்து கொண்டிருந்த அவனுக்கு திடீரென்று எங்கிருந்தோ பசி ஒரு பூதம் போல பிடித்து கொண்டது. வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான். அவன் எதிர்பார்த்ததை விட அந்த சமையல் மிகவும் ருசியாகவே இருந்தது. நிதி, நீ சாப்பிட வேணான்னா தாராளமாக சாப்பிடாம இருந்துக்க. பட் இது ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேண்டான விட்டுரு என்று சொன்னான். நிதியால் பசி தாங்க முடியவில்லை. அவளும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவளாலேயே அது அத்தனை ருசியாக இருந்ததை நம்ப முடியவில்லை. லில்லியை பார்த்து, எப்படி நீங்கள் இதை சமைச்சிங்க? ஆக்சுவலி எனக்கும் கொஞ்சம் சமைக்கலாம் தெரியும். நான்வெஜ் தான் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஆனால் இந்த அளவுக்கு சுவையாக எனக்கு சமைக்க தெரியாது. நீங்கள் உண்மையிலேயே பயங்கரமாக சமைக்கிறீங்க என்று சொன்னாள் நிதி. கிஷோர் இடைமறித்தான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சமையல் ரொம்ப பிரமாதம்தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகிறதுக்கான வழி தான் என்ன? இப்போ எங்களோட கார் கூட நாசமாக போயிடுச்சு. அதை பயன்படுத்தி நாங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ராவல் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வழி உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருக்கா? இல்லை இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழி தெரிஞ்சவங்கள உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் கிஷோர். கொஞ்ச நேரம் யோசித்தாள் லில்லி. கிஷோர், உங்களுடைய கவலை எனக்கு புரியுது. நீங்கள் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க. பட் இங்கே வந்து இப்படி வழக்கமாக மாட்டிக்கிறவங்களுக்கு நான் உதவி தவறாமல் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த உதவி கூட எப்போவும் தற்செயலானது தான். இங்கிருந்து வெளியே போகிறதுக்கான கரெக்டான வழி எனக்கு தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சவங்களே எனக்கு தெரியும். நான் தினமும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறதுனால ஒரு சந்தர்ப்பத்தப்போ நான் சில காட்டுவாசிகளை சந்தித்தேன். அவங்க இந்த மலையில் பல பகுதிகளுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க, ரொம்பவே வேகமாக மலை ஏறக்கூடியவங்க, நடக்கிறவங்க. அவங்க இந்த இடத்த நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க வேட்டையாடுற உணவுகளை நான் அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை சமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் அவங்க என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காங்க. என்னோடய அரண்மனைக்கும் மாதம் மாதம் அவங்க வேட்டையாடி ஏதாவது வித்தியாசமான மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக யாரும் வரதில்லை. குறிப்பாக கடம்பன்னு ஒரு காட்டுவாசி இருக்கான். அவன் கட்டாயமாக என்னை மாதம் ஒரு வாட்டி வந்து பார்த்துருவான். இப்போ அவன் கூட வரதில்லை. எல்லா வருஷமும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டவங்களுக்கு கடம்பன் தான் உதவி பண்ணி இங்கேருந்து அவங்கள வெளியே போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுப்பான். அது காட்டுக்குள்ளே போகிற வழி. அதுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக ஒரு காட்டுவாசியுடைய உதவி தேவை. சும்மாலாம் போயிட முடியாது. இதில் என்ன சிக்கல்னா, அவங்க இடத்துக்கு எனக்கு தேடி போக தெரியாது. ஆனால் என்னோடய இடம் அவங்களுக்கு தெரியும். கடம்பன் என்னை பார்க்குறதுக்கு நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கும் வரலாம், இல்லை பல வாரங்கள் கூட ஆகலாம், இல்லை வராமலுமே போகலாம். ஆனால் இங்கேருந்து நீங்கள் வெளியே போகணுன்னா கண்டிப்பாக இந்த காட்டுவாசிகளோட உதவி தேவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கட்டிடத்தை விட்டு எங்கே வெளியே போனாலும் உங்களுக்கு தங்குறதுக்கு கம்ஃபர்டபுளான இடம் கிடையாது. இங்கே இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உங்களோட விருப்பம்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வெளியே போகிற வழி இது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டாள் லில்லி. கிஷோருக்கு இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாக இருந்தது. அவனுக்கு மட்டுமல்ல, நிதிக்கும் தான். நிதி கிஷோரை இழுத்து கொண்டு போய் அவனிடம் தனியாக பேச ஆரம்பித்தாள். இந்த கிழவி என்ன சொல்கிறாங்க கிஷோர்? எனக்கு ஏதோ ஒரு சூனியக்காரியோடைய வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கு. நாம் நினச்சா இந்த இடத்த விட்டு போக முடியாதா? இவங்க பாட்டுக்கு எப்படியாவது ஒரு காட்டுவாசி வருவான், அவன் உதவி பண்ணாதான் நீங்கள் இங்கேருந்து போக முடியுன்ற கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி கிஷோர் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது? எத்தனை நாள் ஆகும்னு யார் சொல்ல முடியும்? வார கணக்கு ஆகலாம், மாத கணக்கு ஆகலாம். அப்படியே அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியும்னு நினைக்கிறியா? நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் கிஷோர். கடைசியில் இங்கேருந்து போகிறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம காட்டுவாசியாக தான் சுற்றுறோம். காட்டுவாசிகளெல்லாம் நம்மளால் வாழ முடியாது. கண்டிப்பாக நம்மளை காட்டுவாசிகளோ இல்லை காட்டு மிருகங்களோ கொண்டு போட்டுரும். அப்போ நம்ம வாழ்க்கை இத்தோடு இந்த இடத்தோடு முடிஞ்சிருமா?
நான் எப்போவுமே குடும்பத்துக்கு அடங்கி போகிற பொண்ணு. ஆனால் எங்கள் அப்பா படுத்தின பாடு தாங்க முடியாமல் அவரை முதல் முறையாக எதிர்த்து பேசியிருக்கேன். அதுவும் நேரில் இல்லை, ஃபோனில் தான். அறிவு கெட்டத்தனமாக ஃபோனை கூட எரிச்சிட்டேன். அதென்ன பெரிய தப்பா? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை கிடைக்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளேயே நான் வாழணும்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இங்கே என்னால் இருக்க முடியாது என்று சொன்னாள் நிதி. நிதி, கொஞ்சம் பொறுமையாரு. இங்கே இருந்தே ஆகணும்னு யாரும் சொல்லலை. நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீ மட்டும் இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஆசைப்படலை, நான் கூட தான். எனக்கு உண்மையிலேயே இந்த காட்டையும் மலையும் நினச்சா ரொம்ப தலை சுற்றுது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் இந்த மாதிரி எல்லாம் குழம்பி போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதே இல்லை. ஆனால் இந்த வழி உண்மையிலேயே ஆபத்தானது, ரொம்ப குழப்பம் தரக்கூடியது. நீ உங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கணுன்னா முடிஞ்சளவு இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறதா உனக்கு சேஃப்டி, எனக்கும் சேஃப்டி. நீ இந்த கோட்டையை விட்டு வெளியேறி போகிறதா இருந்தாலும் அது காலையில் பண்ணுறதா சரி. இப்போது இந்த ராத்திரி நேரத்தில் நீ போனால் கன்ஃபார்மாக நானே சொல்கிறேன், நீ செத்து தான் போவ. ஏன்னா காட்டு மிருகங்கள் இந்த நேரத்தில் தான் உழவிட்டு இருக்கோம். உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஜஸ்ட் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஜன்னலை திறந்து பாரு. காட்டு மிருகங்களோட எல்லா விதமான சத்தமும் கேட்கும். அதை கேட்டதுக்கப்புறமும் நீ இங்கேருந்து வெளியே போகணும்னு துணிஞ்சா நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்லை, மழையும் இடியும் மின்னலும் கூட இருக்குது. அந்த சத்தத்தெல்லாம் கேட்டாலே உயிர் போயிடும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாரு. நாம் நமக்கான உதவி வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பாட்டி சொன்ன அந்த வேட்டைக்காரன் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போகிறது தான் நல்லது. இப்போ தயவு செஞ்சு எதையும் குழப்பிக்காத என்று சொன்னான் கிஷோர். கஷ்டப்பட்டு சமாதானமானாள் நிதி. லில்லி பாட்டி அந்த கோட்டைக்குள் அவர்களை தங்கச் சொல்லி ஒரு அறையை காட்டினாள். இருவரும் அந்த அறைக்குள் போனார்கள். ஒரே ஒரு பெரிய கட்டில்தான் அந்த அறையில் இருந்தது. நிதி கிஷோரை சந்தேகப்படுவது போல பார்த்தாள். இல்லை, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பாட்டிக்கிட்ட வேற ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு கேட்குறேன் என்று சொல்லி அந்த ரூமை விட்டு காலி செய்த உடனே அவன் காதல் விழுந்தது நிதியின் அலறல் சத்தம். குழப்பமான மலைப்பகுதிகளை விட்டு வெளியேற வழி தெரியாமல் இறுதியில் ஒரு பழைய அரண்மனையில் கிஷோரும் நிதியும் தஞ்சம் புகுந்தார்கள். அங்கே லில்லி என்ற ஒரு பாட்டி இருக்கிறாள். அவள் கிஷோருக்கும் நிதிக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் பண்ணி கொடுக்கிறாள். ஆனால் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கான உதவி அவளிடமிருந்து கிடைக்கவில்லை. கிஷோரும் நிதியும் நிறைய விவாதித்தார்கள். எதுவாக இருந்தாலும் காலை எழுந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள். இருவரும் தங்க ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. ஒரே ஒரு கட்டில் இருந்ததால் கிஷோர் வேறொரு காலி அறை கிடைக்குமா என்று கேட்க வெளியே சென்றிருந்தான். அப்போது நிதி அலறும் சத்தம் கேட்டது. கிஷோர் உடனடியாக அந்த அறைக்கு போய் என்ன பிரச்சனை என்று பார்த்தான். அறையிலிருந்து பதறி போய் வேகமாக ஓடி வந்தாள் நிதி. நிதி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ரூம்ல யாராவது இருக்காங்களா? உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் கிஷோர். அங்கே யாரோ ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்காங்க என்று சொன்னாள் நிதி. அதை கேட்டு பதறி போய் விட்டான் கிஷோர். எனது கொலையா என்று உள்ளே புகுந்து பார்த்தான். சுற்றுமுற்றும் பார்த்தால் எந்த ஒரு உடலும் தெரியவில்லை, சடலமும் தெரியவில்லை. போய் பாத்ரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது அங்கேயும் அந்த மாதிரி எதுவும் தெரியவில்லை. என்ன நிதி உளர்ற? உள்ள யாருமே இல்லையே. யாரோ இறந்து கிடக்கிறாங்கன்னு சொன்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே என்று சொன்னான் கிஷோர். மேலே பார் கிஷோர் என்று சொன்னாள் நிதி. மேலே பார்த்த கிஷோருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு மனிதனின் தலை சுவரிலே பொருத்தப்பட்டிருந்தது. கிஷோர் அதை பார்த்து அரண்டு போனான். லிலி, லிலி என்று சத்தமாக கத்தினான். அந்த பாட்டி வேகமாக அந்த இடத்துக்கு வந்தாள். என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். பிரச்சனையை சொன்னதும் தலையில் அடித்து கொண்டாள். ஐயோ, என் மேலே தான் தப்பு. நான் தான் உங்களுக்கு தப்பாக இந்த ரூமை கொடுத்துட்டேன். நான் இந்த ரூமில் உங்களை தங்க வச்சிருக்க கூடாது. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் வேற ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று சொன்னாள். எங்களுக்கு பயமாக இருக்கு இங்கே தங்குறதுக்கு. முதல்ல என்னது இது? இது யாரோட தலை? யாரை கொண்டு இங்கே வச்சிருக்கீங்க என்று கேட்டான் கிஷோர். அதெல்லாம் பயப்படாதீங்க கிஷோர். இது நான் யாரையும் கொலை பண்ணலை. இது என்னோட தாத்தா சொன்னேன்ல, இந்த அரண்மனையை கட்டினவர். அவருக்கு இருந்த ஒரு எதிரி. அவரோட தலையை எங்கள் அப்பா சீவிட்டார். இப்படி நடு காட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்ததுனால அவருக்கு எப்போவுமே ஒரு பயம் உண்டு, தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு. ஸோ அதனால் இந்த தலையை எப்போவும் எங்கள் அப்பா இந்த அரண்மனையோட வாசலில் தொங்க விட்டுருப்பார். அதுக்கேற்ற மாதிரி பதப்படுத்தி வச்சுருந்தார். ஸோ இதை பார்க்குறவங்க யாரும் அவரை நெருங்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் உண்மையிலேயே அது அவரோட பயந்த சுபாவத்துடைய வெளிப்பாடு தான். எங்கள் அப்பா வாழ்ந்த காலத்தில் நிறைய காட்டுவாசிகள் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து பாதுகாத்துக்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டாரு. காட்டுவாசிகள் எல்லாம் செத்துப்போன மிருகத்தோட தோலை அவங்க மேலே போட்டுக்கிட்டு அவங்களோட வீரத்தை காட்டுவாங்க. ஆனால் அப்பா ஒரு மனுஷனை அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தார்.
அப்புறம் காட்டுவாசிகளுக்கு பதப்படுத்துகிற விஷயம் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் எப்பவும் இந்த தலை ஃப்ரெஷ்ஷாக வெளியில் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அவர்கிட்ட இருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. பட் எங்கள் தாத்தா இறந்து போனதுக்கப்புறமா இந்த தலையை எங்கள் வீட்டு வாசலில் தொங்க விடுறத நிப்பாட்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காட்டுவாசிகளுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு நட்புறவு வந்துருச்சு. இதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு மூலையில் ஒரு ரூமில் தொங்க விட்டுருந்தேன். இப்போ பார்த்தா அந்த ரூமுக்கு உங்களை கொண்டு வந்துட்டேன். இது என்னோட தப்பு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏற்கனவே இந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு பேய் வீடு மாதிரி தான் தோற்றமளிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதையும் தப்பாக கற்பனை பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லாத ஒரு ரூமை நான் கொடுக்குறேன் என்று சமாதானப்படுத்தினாள் லில்லி. அதை கேட்டு சமாதானம் அடையாமல் மௌனமாக இருந்தார்கள் கிஷோரும் நிதியும். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அறை ஏற்பாடு செய்து கொண்டு அறைக்கு அழைத்து போனாள் லில்லி பாட்டி. அந்த அறையிலும் சில தலைகள் இருந்தன. ஆனால் அது மிருகங்களுடைய தலைகள். கிஷோர், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எதையுமே நான் வேணும்னு பண்ணலை. எல்லா ரூமுமே நான் தேடி பார்த்துட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு மிருகம் அதோட தலை இருக்குது. இந்த ரூமில் தான் ஒரே ஒரு மானுடைய தலை மட்டும் இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மனுஷ தலை கிடையாது. நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன் உங்களுக்கு அந்த ரூமை காட்டினதுக்கு. எனக்கு வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் கண் பார்வை சரியாக தெரியல. அந்த ரூமில் கொண்டு போய் உங்களை தங்க சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த ராத்திரி மட்டும் இங்கேருந்து ஓய்விடுங்க. காலையில் ஆக வேண்டியதை நம்ம பார்க்கலாம் என்று சொன்னாள் லில்லி. வேறு வழி இல்லாமல் அந்த ரூமிலேயே தங்க சம்மதித்தார்கள். அங்கு 2 கட்டில்கள் பிரிந்துதான் இருந்தன. ராத்திரியெல்லாம் கிஷோரும் நிதியும் தூக்கம் வராமல் ஒருவரையொருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். நிதி, நீயும் தூங்கலையா? இன்னைக்கு நடந்ததை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத. இந்த இடத்துல எந்த ஆபத்தும் வராது. நம்ம காலையில் எழுந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொன்னான் கிஷோர். என்னது, காலையில் எழுந்து பார்த்துக்கலாமா? அப்போ நீ நம்பிக்கையாக தூங்க வேண்டியதானே, நீ எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் நிதி. இல்லை நிதி, எனக்கு பயம்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி உன்னோட பாதுகாப்புக்காக தான் முழிச்சிருக்கேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப மர்மமாக இருக்குது. இங்கே வந்து சேர்ந்த கதை கூட எனக்கு ரொம்ப மர்மமாக இருக்குது. ஸோ நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல என்று சொன்னான் கிஷோர். இப்போவாவது ஒத்துக்கிறியா? எனக்கு மட்டும் பயம் இல்லை, உனக்கு தான்னு. எனக்கு ஆரம்பத்தில் கூட பெருசாக பயம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இவங்க நமக்கு மருந்து போட்டு சரி பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாமே ரைட். ஆனால் அந்த ரூமில் தனியாக தொங்கிட்டு இருக்க தலையை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ கூட என் தலைக்கு மேலே அந்த தலை தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுது. கண்ணை மூடினாலே பயமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும் கிஷோர் என்றாள். இல்லை நிதி, சும்மாரு. நம்மள என்ன இவங்க உள்ளே போட்டு லாக்காக பண்ணி வச்சுருக்காங்க தப்பிச்சு போகிறதுக்கு? நாம் தான் இங்கே தங்க இடம் தேடி வந்திருக்கோம். அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நமக்கு இங்கே எந்த ஆபத்துமே கிடையாது. கொஞ்சம் தைரியமாரு, விடிஞ்சதும் பார்த்துப்போம் என்றான் கிஷோர். கிஷோர் பெயருக்குத்தான் அப்படி சொன்னானே ஒழிய அவனுக்கு உண்மையிலேயே கண்மூடி தூங்க தைரியம் வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனைக்குள்ளிருந்து ஏதோ வித்தியாசமான சப்தம் வந்து கொண்டு இருந்தது. யாரோ ஓ என்று கத்தி கொண்டு இருப்பது போல கிஷோரின் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. நடுவில் நிதி விழித்து கொண்டு கிஷோரை அழைத்தாள். நிதி, நீ இன்னும் தூங்கலையா? தயவு செஞ்சு தூங்கப்போ என்று சொன்னான் கிஷோர். நீ எதுக்கு இப்போ என்ன தூங்க சொல்கிற? எனக்கு தெரியும் கிஷோர், உனக்கும் கண்ணு மூடவே பயமாக இருக்குது. ஆனால் உன்னை விட எனக்கு பயங்கர பயமாக இருக்குது. நீயாவது பரவாயில்ல, ஆம்பளை, தனியாக எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் இருந்துருவேன். ஆனால் நான் ஒரு பொண்ணு. நான் நடு காட்டில் தொலைஞ்சு போயிருக்கேன். யாருனே தெரியாத இந்த பேய் பங்களாவில் தங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ரூமில் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையை வேற தங்க வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. என்னாலெல்லாம் தூங்க முடியாது. நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். பேசிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு தைரியம் வருது. ஸோ நீயும் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாள் நிதி. கிஷோரால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அது அனைத்தையும் தாண்டி அவனுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும் அந்த ஓலம் மட்டுமே நினைவில் இருந்தது. உனக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கா கிஷோர்? எனக்கு மட்டும்தான் அது பிரம்ம மாதிரி வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கல. அது ஒன்றும் பெரிய சத்தம்லாம் இல்லை கிஷோர். இந்த பெரிய பங்களாலெல்லாம் காற்று பூந்து போகிற சத்தம் அந்த மாதிரி தான் கேட்கும். அது எதனாலன்னு தெரியாது. பட் இதே மாதிரி சில பழைய கட்டடங்கள்லாம் இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன் என்று சொன்னாள் நிதி. கிஷோருக்கு ஒரு வகையில் அது மன சமாதானத்தை கொடுத்தது. அவன் பாட்டுக்கு மெல்ல மெல்ல களைத்து உறங்க தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய காதில் ஏதோ சத்தம் கேட்க தொடங்கியது. பட்டனை திரும்பி பார்த்தபோது
அவன் கட்டிலின் மூலையில் விழுந்து விடுவது மாதிரி ஓரத்தில் படுத்திருந்தாள் நிதி. அதை பார்த்து கிஷோர் தரையில் விழுந்து விட்டான். நிதி, அறிவில்லை? அதான் இங்கே 2 கட்டில் இருக்குல்ல, எதுக்காக இப்படி முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத என் கூட இப்படி ஒரே கட்டில் வந்து படுத்திருக்க? உனக்கு அறிவில்லையா என்று கேட்டான் கிஷோர். இல்லை, எனக்கு அறிவு இல்லைன்னு கூட வச்சுக்க கிஷோர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தனியாக அந்த கட்டில் படுக்க முடியாது. என் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்குது. நான் இங்கே வந்து படுத்ததை நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை. நானும் உன்னை நல்லவன்லாம் இன்னும் முழுசாக நம்பலை. இருந்தாலும் எனக்கு தனியாக படுக்க ரொம்ப பயமாக இருக்குது. நான் என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பயந்தது கிடையாது. டிவியில் பேய் விட பார்த்தாலே எனக்கு பயம் தாங்க முடியாது. இப்போ நான் ஒரு பேய் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? இந்த வீட்டை பற்றி அந்த பாட்டி சொன்னதெல்லாம் முழுமையான உண்மை மாதிரி தெரியல. இங்கே ஏதோ மர்மமான விஷயம் இருக்குது. ஒட்டுமொத்த ஊரே காலி பண்ணிட்டு போயிடுச்சு, இவங்க மட்டும் எனக்கு காலி பண்ணிட்டு போகாமல் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப மர்மமான விஷயம் ஏதோ ஒன்று இருக்கணும். இவங்க தான் ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கணும் என்று சொன்னாள் நிதி. சும்மா இரு தெய்வமே, நீ என்னோட கட்டில் கூட படுத்துக்க, நான் தாராளமாக தரையில் படுத்துக்கிறேன். அதெல்லாம் பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ ஒரு கதை சொல்லி உருட்டுற பார்த்தியா, அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ், உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கும் தெரியல. தெரியணும்னா விடியணும் என்று சொன்னான் கிஷோர். இல்லை கிஷோர், நீ கீழெல்லாம் போய் படுக்கக்கூடாது. நீ இந்த கட்டில் தான் படுக்கணும். ஒரு பொண்ணாக இருந்துட்டு நானே உன் மேலே கஷ்டப்பட்டு நம்பிக்கையை வரவழைச்சிக்கிட்டு உன் பக்கத்தில் படுத்திருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. ஒரு பொண்ணு உன்னை நம்புறா, அதை விட வேற என்ன வேண்டிய கிடக்கு? நீ ஒன்று என்னை உதாசீனப்படுத்திட்டு போகிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. சும்மா மூடிட்டு படு என்று சொன்னாள் நிதி. அதை கேட்ட கிஷோர் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தான். இதென்ன ரொம்ப வித்தியாசமான வேண்டுகோளாக இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. உண்மையிலேயே முன்பின் தெரியாத பெண்ணோடு ஒரே கட்டிலில் படுப்பது அவனுக்கு ரொம்ப பயமாகத்தான் இருந்தது. அவன் முடிந்த அளவு ஓரமாகத்தான் அந்த கட்டிலில் கிடந்தான். ஆனால் நிதி அப்படி இருக்கவில்லை. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிலில் அதிகப்படியான சுதந்திரம் எடுத்துக்கொண்டாள். பாதிக்கு மேல் இடத்தை அவள் ஆக்கிரமித்துக் கொண்டாள். கிஷோர் அவளுக்கும் தனக்கும் சற்றாவது இடைவெளி இருக்க வேண்டும் என்று ஒதுங்கி ஒதுங்கி போய் அந்த கட்டிலின் கூர்மையான விளிம்பில் கைக்கு மேல் பலத்தை ஊன்றி ஒரு சர்க்கஸ்காரன் போல நின்று கொண்டிருந்தான். ஆனால் அதுவும் ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. தூக்க கலக்கத்தில் நிதி லேசாக தன் கையை உயர்த்தி ஒரு தட்டு தட்டியதும் பொத்தென தரையில் விழுந்தான் கிஷோர். விழுந்தது கூட பிரச்சனை இல்லை, இந்த சத்தத்தில் அவள் எழுந்து விட்டாளா என்று கிஷோர் எட்டி பார்த்தபோது நல்லவேளை அவள் விழித்து விடவில்லை. அப்படியானால் இனி நிம்மதியாக இங்கே கிடந்து தூக்கத்தை தொடரலாம். இல்லை, நிதி தான் தூங்கியாச்சே, இதுக்கு மேலே நான் ஏன் கீழே படுத்து குளிரில் நடுங்கணும்? பேசாமல் அந்த இன்னொரு கட்டில் போய் படுத்துக்கலாம் என்று கிஷோருக்கு தோன்றியது. அவன் காலியாக கிடந்த இன்னொரு கட்டிலில் தன் இடத்தை மாற்றிக்கொண்டான். கொஞ்சம் அந்த இரவு சுகமானதாக நிம்மதி கொண்டதாக மாறத் தொடங்கியது. அப்பா, நல்ல வேளை இந்த அரண்மனை என் கண்ணில் பட்டுது. இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்? அந்த கார் வெடிச்சதுக்கப்புறமா மழையில தான் நனைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கொசுக்களாலேயும் மிருகங்களாலேயும் ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்கும். இந்த கொட்டுற மழையில் வேற எந்த மரம் எப்போ சாயணும் பயந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நல்ல வேளையா ஆண்டவன் இங்கே நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டான். சரி, இந்த வீட்டை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாட்டி இங்கே வந்து இருக்கிறதுனால நமக்கு அப்படி மர்மமாக படுதுன்னு நினைக்கிறேன். இனி எந்த ஆபத்துமே கிடையாது. நாளைக்கு காலையில் எழுந்ததும் அந்த காட்டுவாசி கடம்பா தேடி வர்றானா இல்லையான்னு காத்திருந்து பார்ப்போம். அவன் ஒரு வேளை வரலன்னா நானே எப்படியாவது காட்டுக்குள்ளே புகுந்து அவனை தேடுறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டி தான் வேட்டைக்கு டெய்லி போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணி போனால் காடோட வழி கொஞ்சம் அத்துப்படி ஆகிடும். அதை பயன்படுத்தி நாம் இந்த காட்டில் இருக்கிற மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ணி இங்கேருந்து வெளியே போகிற வழியை தேடிக்கலாம் என்று கிஷோர் தனக்கே சமாதானம் சொல்லி கொண்டான். இப்படி தன் மனதில் மேம்போக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்த கிஷோருக்கு மெல்ல மெல்ல கண்மூடி தூக்கம் வந்தது. அவன் நிம்மதியுடன் குரட்டை விடத் தொடங்கினான். அப்போதுதான் அந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடந்தது. யாரோ ஒரு ஆள் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துவது போன்ற ஒரு பெரு ஒலி எழுந்தது. கிஷோரும் நிதியும் விழித்து கொண்டார்கள். படுக்கையில் இருந்து தூக்கி வீசப்பட்டது போல இருந்தது அவர்களுக்கு. ஒருவரையொருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். அந்த சத்தம் நிஜத்தில் கேட்டதா இல்லையா என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு முடிந்த அதிர்வு காதில் இருந்து கொண்டே இருந்தது. உடனடியாக அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். மாடிப்படியில் கடகடவென இறங்கினார்கள். கீழே லில்லி கதவை திறப்பது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்களை பின்தொடர்ந்து அந்த கோரமான காட்சியை அவர்களும் பார்க்க நேர்ந்தது. ஒரு மனிதன் தரையில் விழுந்து கிடந்தான். கிஷோர் தலையை மேலே உயர்த்தி பார்த்தான்.
அந்த பெரிய அரண்மனையின் கோபுரத்தில் இருந்துதான் அவன் விழுந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. விழுந்து கிடந்த மனிதன் ஒரு காட்டுவாசியின் உடையில் இருந்தான். லில்லியிடம் ஏதோ சொல்ல வருவது போல கை நீட்டினான். அவன் வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு பதிலாக இரத்தமே கொட்டின. கிஷோரும் நிதியும் கஷ்டப்பட்டு அந்த மர்மங்கள் நிறைந்த அரண்மனையில் தூங்க முடிவெடுத்தார்கள். வெளியே பயங்கரமாக மழை பொழிந்து கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வெளியே போவது ஆபத்தாகிவிடும். அதனால் கஷ்டப்பட்டு இருவரும் தூங்கும் நிலைக்கு வந்தபோது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தால் யாரோ ஒரு மனிதன் உயரத்தில் இருந்து விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அவன் லில்லியிடம் ஏதோ சொல்ல கை நீட்டி கொண்டிருந்தான். அது என்ன என்று புரியவில்லை. ஆனால் சொல்ல வருவதை சொல்லத் தொடங்கும் முன்னே அவன் இறந்து கீழே விழுந்தான். இதைக் கண்டு கிஷோருக்கும் நிதிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் லில்லிக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவள் வெறுமனே இறந்து போன அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கிஷோர், எனக்கு இவனோட பாடியை எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு உதவி பண்றீங்களா என்று கேட்டாள். கிஷோர் திகைப்பிலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை. அதை மேலும் அதிகரித்தது லில்லி கேட்ட இந்த உதவி. என்னது, எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு உதவணுமா? என்ன சொல்றீங்க? ஒரு மனுஷன் உங்க கண்ணு முன்னாடி செத்து போயிருக்கான். இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, இங்கே மனுஷங்களே கிடையாதுன்னா சொன்னீங்க. ஒரு நடு ராத்திரியில் ஒருத்தன் உங்கள் வீட்டு முன்னாடி செத்து கிடக்குறானே, இது எப்படி நடந்ததுன்னு விசாரிக்காமல் கொண்டு போய் புதைக்க சொல்கிறது தப்பு இல்லையா? இந்த சாவுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது என்று கேட்டான் கிஷோர். இங்கே பாருங்க கிஷோர், நீங்கள் இருக்கிற சிட்டி கிடையாது இந்த இடம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது, அரசாங்கமும் கிடையாது. இது ஒரு காடு. இங்கே நான் ஒருத்தி தான் வீடு அமைச்சு தங்கியிருக்கேன். வேறு யாருமே இங்கே இருக்கிறது இல்லை. அதுக்குன்னு இந்த காட்டில் இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நடந்தது ஒரு விபத்து தான். நான் சொன்னேனே, ஒரு காட்டுவாசி என்னை எப்போவாவது பார்க்க வருவான்னு. இதுதான் அவன். அவனோட பேர் கடம்பன். அவன் வழக்கம் போல் வாசல் வழியாலாம் வரமாட்டான். ஏன்னா பில்டிங்குள்ளே வரதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே வினோதமாக இருக்கும். அவன் காட்டுக்குள்ளேருந்து வந்தவன். எப்போவுமே மரத்து மேலே தாவி தாவி போகக்கூடிய பழக்கம் அவனுக்கு உண்டு. அதனால் வீட்டோட வாசல் அவனை பொறுத்த வரைக்கும் மேலே தான் இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணியிருப்பான் போல். எப்போவும் இந்த பெரிய பங்களாவுடைய கூரை மேலே இருக்கிற கோபுரத்தை பிடிச்சி ஏறினா மேலே கதவு இருக்கும். அதை நான் எப்போவும் திறந்து வச்சுருப்பேன். அப்பப்போ இவன் வருவான். சில நேரங்களில் குரங்கு ஏதாவது வரும். இந்த வாட்டியும் வழக்கமாக என்னை பார்க்க வர்ற மாதிரி தான் வந்திருக்கான். ஆனால் அந்த கோபுரத்தில் ஏறும்போது அவனுக்கு வலிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவன் கீழே விழுந்துட்டான். என்னால் முடிஞ்சிருந்தால் நான் நிச்சயமாக அவனை காப்பாற்றியிருப்பேன். ஆனால் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்ததில் இவன் கை உடஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் தலையில் வேற பலமாக அடிபட்டிருக்கு. என்னை பார்க்க வந்து இவனுக்கு இப்படி ஆனதில் எனக்கு பெரிய வருத்தம் தான். இந்த மழையில் அந்த கோபுரம்லாம் வழுக்கிற மாதிரி ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது நடந்திருக்கு. ஒரு காட்டுவாசிக்கு என்னால் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் என்று சொன்னாள் லில்லி. லில்லி சொல்வதில் நியாயம் இருப்பது கிஷோருக்கு புரிந்தது. இருந்தாலும் இந்த சாவை குறைந்தபட்சம் அந்த நபரின் குடும்பத்துக்காகவாவது தெரியப்படுத்த வேண்டும் தானே என்று கிஷோருக்கு தோன்றியது. அதை பற்றி கேட்டான் கிஷோர். நீங்கள் காட்டுக்குள்ளே வாழ்கிறவங்கள பற்றி சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. காட்டில் வாழ்கிறவங்களுக்கு சாவு ரொம்ப சகஜமான விஷயம். நம்ம மனுஷ நாகரிகம் நகரத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணம் உயிர் பயம்தான். தன்னை மென்மேலும் பாதுகாத்து கொள்றதுக்காக அரண்மனையையும் வீட்டையும் கட்டினான். மனுஷனுக்கு மிருகத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆபத்து குறைஞ்சி போச்சு. அப்புறம் மனுஷங்களால் வரக்கூடிய ஆபத்து தான் அதிகமாச்சு. ஆனால் அவன் கட்டடத்தெல்லாம் கட்டிட்டு ஆபத்தை விட்டு ஒன்றும் தப்பிச்சிடல. ஆபத்து எப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் காட்டில் ரூல்ஸ் எல்லாம் மாறவே இல்லை. எப்போவும் போல தான் காட்டில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் யாரும் யாருடைய உயிருக்கும் பொறுப்பு இல்லை. யாரும் யாரையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. எப்போ வேணால் யாரோட உயிர் வேணாலும் போகலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அவன் குடும்பத்துக்கிட்ட நார்மலாக இதை சொன்னாலே பெரிய வருத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட கூட்டத்தில் எத்தனையோ சின்ன குழந்தைகள் அடிக்கடி இறந்து போகிறது வழக்கம். புலியோ குரங்கோ இல்லை கரடியோ அதுங்களுக்கு கொன்றும். அதனால் இவங்க காட்டுவாசி கும்பல் இதை பற்றிலாம் பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எனக்கு பின்னாடி ஒரு பள்ளம் தோண்ட மட்டும் உதவி பண்ணு. இவனை நாம் புதைச்சிடலாம் என்று சொன்னாள் லில்லி. கிஷோர் மறுவார்த்தை எதுவும் பேசவில்லை. அவன் எதிர்பார்த்ததை விட தெளிவாகவே சொல்லிவிட்டாள் லில்லி. அதனால் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு 6 அடிக்கு ஒரு பள்ளம் தோண்ட ஆரம்பித்தான். வெட்டி முடிந்ததும் அந்த காட்டுவாசியின் உடலை இழுத்து அந்த பள்ளத்தில் இறக்கினார்கள். அவனை புதைப்பதற்கு முன்னால் இறந்தது அவன்தான் என்று மிச்ச காட்டுவாசிகளுக்கு அடையாளம் காட்ட ஏதுவாக அவனது மேலே போர்த்தி இருந்த புலித்தோல் எடுத்து பத்திரமாக வைக்கப்பட்டது. மீண்டும் உள்ளே போனார்கள் அனைவரும். கிஷோருக்கும் நிதிக்கும் உள்ளே போய் படுத்து தூங்க விருப்பமே இல்லை. அவர்கள் ஹாலிலேயே ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ரொம்ப நேரமாக மௌனமாக இருவரும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார்கள். முதலில் பேசியது நிதிதான். நீயும் நான் யோசிக்கிறதா யோசிச்சுட்டு இருக்கியா கிஷோர் என்று கேட்டாள் நிதி. உன் யோசனைக்கு என்ன வாய் இருக்கா? அது பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குமா? ஒழுங்க தெளிவாக பேசு. நீ என்ன யோசிக்கிற
என்று கேட்டான் கிஷோர். இல்லை கிஷோர், இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக தானே இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை. எல்லாமே ரொம்ப மர்மமாக நடக்கிற மாதிரியே இருக்குது. வந்ததுலேருந்து எல்லாமே அபசகுணமாக தான் நடக்குது. முதல்ல ஒரு வழி தெரியாத காட்டில் மலைகளுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்புறமா நம்ம கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்புறமா இங்கே உள்ளே வந்து பார்த்தா ஒரு செத்த மனுஷனுடைய தலையை பதப்படுத்தி தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு காட்டுவாசி திடீர்னு செத்து கிடக்கிறான். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ரூமில் சும்மா உட்காந்தாலே நாய் ஊழையிடுற மாதிரி காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கிஷோர்? இதெல்லாம் எக்ஸாக்டாக பேய் படத்தில் வர்ற மாதிரியான அறிகுறியாகவே தெரியல. அடுத்தடுத்து ஆபத்து வரும்போது உனக்கு தோணலையா கிஷோர்? அதனால தானே தூக்கம் வராமல் நீயும் உட்காந்துட்டு இருக்க என்று கேட்டாள் நிதி. நிதி, எனக்கு நீ சொல்கிறத மறுக்கணுன்னு தான் இஷ்டம். ஆனால் உண்மை அது இல்லை. எனக்கும் இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தான் வருத்தமாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப ரொம்ப மர்மமாயிட்டே போகுது. இந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது? நம்ம வர வழியில் பார்த்த காலி வீடுகளுக்கு பின்னாடிலாம் என்ன கதை இருக்குது? இதெல்லாம் என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. இந்த பாட்டியை பார்த்தியா? அவள் தான் எனக்கு இருக்கிறதுலையே பார்க்க ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களோட தலைமுடி மட்டும்தான் நரைச்சி போயிருக்கே தவிர அவங்களோட முகம் கொஞ்சம் கூட வயசானது மாதிரியே தெரியல. ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லை. ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்காங்க. எப்படி அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்க முடியும்? வயசான உடம்பு முழுக்க தானே வயசாகணும். அதென்ன தலைமுடிக்கு மட்டும் வயசாகுது? ஏதோ ஒரு சாத்தா இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே வரப்போகிற மனுஷன் எல்லாத்தையும் கொன்று பலி கொடுத்து அவங்க ஆயுசை திருடிட்டு பளபளன்னு நூற்றாண்டாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்களோ என்னவோ. இந்த மாதிரி கதையெல்லாம் நான் கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன். இப்போ அதைத்தான் இங்கே நேரில் நடக்கிற மாதிரியே இருக்குது என்று சொன்னான் கிஷோர். ஐயோ கிஷோர், என்ன சொல்கிற? இது கேட்க எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஆமாம், எனக்கு முதல் பார்வையிலேருந்தே இந்த வீடை பார்க்க ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. அவளும் நீ சொல்கிற மாதிரியே தான் இருக்கா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவங்களுக்கு தான் செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் நரகம்னெல்லாம் இடம் இருக்குல்ல. அங்கே தானே அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கணும். இப்போ வாழும்போதே நான் நரகத்துக்கு போகணுமா? இப்போ இவங்ககிட்டலாம் மாட்டிக்கணுமா? நான் சும்மாவே ரொம்ப பயப்படுவேன் கிஷோர். இப்போ நான் வேணும்னே தேடி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா ஒரு வண்டி கூட இல்லை. ஒரு குதிரை வண்டியாவது இருந்திருக்கலாம். இவங்க தான் பெரிய பிரிட்டிஷ் சோல்ஜர் குடும்பம்னு சொல்கிறாங்களே, அது மேலேயாவது ஏறி ட்ராவல் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சைக்கிள் கூட இல்லை. எப்படி நாம் தப்பிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல என்று சொன்னாள் நிதி. இங்கே பாரு நிதி, உனக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ நினைக்கிற மாதிரி இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது என்று சொன்னான் கிஷோர். எனது தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கா? என்ன கிஷோர் சொல்கிற? எப்படி அதை பண்ண முடியும் என்று கேட்டாள் நிதி. முதல்ல கிட்டவா. இங்கே பாரு, முதல்ல இந்த லில்லி சொல்கிற விஷயம் எல்லாமே பொய் பொய் இல்லை. ஆனால் அதில் எது பொய் எது உண்மைன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் உண்மையான மனுஷியா பேயான்னு கூட எனக்கு இப்போ வர வர சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அவளுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொன்னால, அது அப்பட்டமான பொய். அவள் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போகிறதே இல்லைன்னு சொன்னது அக்மார்க் பொய். அவள் அரண்மனையை விட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கான ஆதாரத்தை நான் கண்கூட பார்த்தேன் என்று சொன்னான் கிஷோர். என்ன சொல்கிற கிஷோர்? என்ன ஆதாரம்? எப்போ பார்த்த? எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொன்னாள் நிதி. அதாவது நான் அந்த காட்டுவாசியோட உடம்பை புதைக்க பின்னாடி போனேன்ல, அப்போ இந்த வீட்டோட இன்னொரு பக்கத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அங்கே ஒரு பெரிய ஓலையை சுவத்தில் சாய்ச்சி வச்சுருந்தாங்க. நீ அதை பார்த்தியா என்று கேட்டான் கிஷோர். ஆமாம் கிஷோர், பார்த்தேன்னு தான் நினைக்கிறேன். பின்னாடி ஒரு ஓலையை செவத்தோடு சாய்ச்சி வச்சுருந்தாங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கும் நீ சொல்கிற விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்டாள் நிதி. இருக்குது, நிறையவே இருக்குது. நீ அதை பார்த்தேன்னு சொன்னியே, ஒழுங்காக பார்த்தியா? அதுக்குள்ளே என்னத்தை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு எட்டி பார்க்கவாது நீ முயற்சி பண்ணியா என்று கேட்டான் கிஷோர். இல்லையே, என் கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் செத்து கிடக்கிறான். அவனை வேற நீங்கள் ஏதோ மர்ம படத்தில் வர மாதிரி போய் புதைக்கணும்னு சொல்கிறீங்க. நான் அந்த பதட்டத்திலே இருந்துட்டேன். என்னை சுற்றி என்ன இருக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே புரியல. ஆக்சுவலி நீ என்ன தான் சொல்ல வரேன்னு டக்குன்னு சொல்லி முடி. எனக்கு இந்த இடையில் நீ கூட்டுற பதட்டம்தான் பிடிக்க மாட்டேங்குது என்று சொன்னாள் நிதி. ஓகே நிதி, ரைட், நான் நேராகவே விஷயத்த சொல்கிறேன். அந்த ஓலைகளுக்கு பின்னாடி ஒரு பழைய கார் நின்றுக்கிட்டு இருந்தது. அதை நீ கவனிச்சியா என்று கேட்டான் கிஷோர். வாட்? பழைய காரா? இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நான் அந்த பாட்டி சொன்னாங்களே. எப்படி இங்கே கார் இருந்திருக்க முடியும்? அப்போ அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா கிஷோர் என்று கேட்கிறாள் நிதி. ஆமாம், அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னது எல்லாமே பொய். இங்கேருந்து வெளியே போக முடியாதுன்னெலாம் கிடையாது.
இங்கிருந்து கட்டாயம் வெளியே போக முடியும். இந்த காரை பயன்படுத்தி இந்த பாட்டி அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கு. நான் அந்த காருக்கு கீழே இருக்கிற டயர் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக இதை பல வாட்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை நான் கூட நினச்சேன், கார் கொஞ்சம் பழைய மாடலாக இருக்குது, இது வெள்ளைக்காரங்காலத்தில் பயன்படுத்துகிறதா இருக்கலாம், அவங்க தாத்தா யூஸ் பண்ணதாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த கார் சமீபமாக கூட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காரை எடுத்துகிட்டு நமக்கு உதவி பண்ணுறதை விட்டுட்டு இவங்க என்னென்னமோ கதை சொல்லி நம்மளை ஏமாற்றி இங்கே உள்ளேயே இருக்க வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நிதி என்று கேட்டான் கிஷோர். என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக இது ஏதோ நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும்தான் நினைக்கிறேன் என்று சொன்னாள் நிதி. இந்த பாட்டி நம்மளை இந்த வீட்டிலேயே அடைச்சி வச்சு பலி கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க, அதுதான் அவங்களோட திட்டம் என்று சொன்னான் கிஷோர். என்ன கிஷோர், இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? நம்மளை பலி கொடுக்க போகிறாங்களா? என்னால் நம்பவே முடியல. நான் எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிச்சு போய் ஆகணும். சீக்கிரம் வா, சீக்கிரமாக போயிடலாம், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்று சொன்னாள் நிதி. தாராளமாக தப்பிக்கலாம், ஆனால் அதுக்கு முதல்ல நாம் அந்த காருடைய சாவியை கண்டுபிடிச்சாகணும். அந்த காரை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா அதை ஈஸியாக அந்த மலைப்பாதையில் இறக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மலையை சாய்வாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு எந்த தடையும் கிடையாது. வழி இப்போ கூட நமக்கு தெரியாது தான், ஆனால் அந்த காரை பயன்படுத்தி முடிஞ்சளவு தூரமாக போயிட்டா கூட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இந்த ஒரு வண்டி தான் இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன், வேறு எந்த வண்டியும் கிடையாது. பாட்டி நம்மளை வேறு எப்படியும் துரத்தி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி இந்த பாட்டி நம்மளை இங்கேயே வச்சு பலி கொடுத்தாலும் கொடுத்துரும். முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும். முதல் வேலையாக அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான் கிஷோர். சரி, முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் என்று சொன்னாள் நிதி. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு குரல் இவர்களின் பேச்சை இடைவெட்டியது. நீங்கள் இன்னுமா தூங்காமல் ஹாலில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க? சிட்டியில் இருக்கிற நீங்கள்லாம் இதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கீங்களா? இயற்கை எப்போ நம்மளை தூங்க சொல்லுதோ அப்போ தூங்கிடணும். இவ்வளோ இருட்டிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் விடியும் போது தூங்க போகிறீங்களா? எனக்கு புரியுது, இங்கே அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாரோ ஒரு ஆள் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியில் இறந்து போயிட்டாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை, நானும் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை. நீங்கள் வருத்தப்படுறதுனால அவர் ஒன்றும் உயிரோடு திரும்ப வந்துட போகிறதும் கிடையாது. போய் படுத்து தூங்குங்க. யாரோ தெரியாதவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்லி மிரட்டினாள். லில்லியிடம் இருவரும் சரி என்பது போல தலையாட்டி விட்டு சீக்கிரமாக தங்களது அறைக்கு போய் கதவை சாத்தி தாளிட்டு கொண்டனர்.